இது 3வது வாரமாக விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதி நாட்களில் அவர் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இதுவரையிலும் ஒரு மாநாட்டில் விஜய் பேசினார், நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பேசினார். தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது முற்றிலும் அது வேறுபட்டது. அந்த பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, தற்போதைய அரசியல் நிலவரம் என்ன அப்படிங்கிறத மையப்படுத்தி பேசணும். அந்த வகையில் விஜய் சரியான ஒரு லைனில் போயிட்டு இருக்காரா? ஒவ்வொரு மாவட்டம் போகும்போது அந்த மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகள் பேசுகிறாரு. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி அந்த மாவட்டத்துக்கு என்ன கொடுத்தாங்க, அது நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாவட்ட மக்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி விஜயுடைய தேர்தல் பிரச்சார வியூகங்கிறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு மாவட்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசுன மாதிரி எனக்கு தெரியல. ஒன்று இல்லை சார், திமுகவோட நான் சொல்கிறேன், திமுகவோட தேர்தல் அறிக்கையில் எடுத்துக்கிட்டு 150 அது வந்து ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சேமிப்பு கிடங்குகள் செய்தார்களா, 152 ஓய்வூதியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொண்டு வரும் செய்தார்களா, அதில் தப்பாகவும் இருக்குது. நான் அதுக்கெல்லாம் போகல. அங்கே அந்த ஊரில் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர், அது மிகச்சிறந்த கவிஞர். நாமக்கல் மாளிகையே நம்முடைய செயலகத்தில் கட்டி பெருசாக வச்சுருக்குறோம். ஆமாம், அது அந்த அவர் ஊர் அது. ஆமாம். அதே மாதிரி சுப்பராயனை கரெக்டாக சொல்ல முடியாது, அவர் சேலம் மாவட்டம் தான், அப்போ இருந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்தார். அதெல்லாம் சொல்லிட்டு பேசியிருக்கார். எனக்கு இதை பார்த்த எனக்கு நான் தோன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் விஜய் மேலே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லை. நான் கிராமத்தில் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அதாவது ஒரு மண்ணை அப்படியே குவிச்சு வச்சு ஒரு விளக்கு மாற்று குச்சி சின்னதை வந்து அப்படியே கொண்டு அதுக்கு பேர் கியா தாம்பலம், கிச்சா தாம்பலம்னு சொல்லி விளையாடுவாங்க. கண்டுபிடின்னு டபக்குன்னு ஒரு பையன் அப்படியே பிடிச்சி கொடுத்துருவான். இதே மாதிரி இங்கேருந்து விமானத்தில் தனியாக புறப்பட்டு போய் அங்கேருந்து கரூர் போகிறது, இது நாமக்கல் போகிறதுக்கு, நான் வந்து முசிறியை சேர்ந்தவன். நாமக்கல் போகிறதுக்கு நீங்கள் நல்லா வேகமாக போனால் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் போகலாம். ஆமாம். மெதுவாக போனால் ஒரு 2.5 மணி நேரத்தில் போகலாம். சரி. ஆனால் அந்த சாலை வந்து பெரிய சாலையும் இல்லை, நல்லா கவனிங்க. அதாவது திருச்சியிலேருந்து முசிறி ரோடு வந்து சாதாரண சாலை. நீங்கள் 2 பக்கமும் ஆட்களை வச்சுட்டு முன்னாடி போகிற வண்டி நீங்கள் அந்த இதை காட்டினீங்கன்னா பாருங்கள், முன்னாடியே நிற்கிறாங்க ஆள். சரி. அவர் வாகனத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க, 2 பக்கமும் நிற்கிறாங்க. எப்படி போக முடியும்? அப்போ தலைவர் வராரு, பார்க்கணும், ஒரு ஆர்வமா அவங்க ஆர்வத்தை நான் சொல்றேன். காலதாமதப்படுத்தி போயிட்டு எத்தனை நிமிஷம் எத்தனை மணி நேரம் நிக்க வச்சுட்டு எத்தனை மணி நிமிஷம் பேசினாரு. நீங்களே சொல்றீங்க அவர் காலதாமதம் போறதுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்க. ரசிகர்கள் வழி விடாம காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நீங்க அண்ணா சாலையில 1 கிலோமீட்டருக்கு முழுவதும் தலைகள் நிரம்பி வழிந்தால் 10,000 to 15,000 பேர் தான் அண்ணா சாலையிலேயே. அது அண்ணா சாலை மாதிரி ஒரு சாலையே கிடையாது, நெருக்கமான சாலைகள். அந்த சாலைகள்ல நீங்க 2 பக்கமும் நின்னுட்டீங்கன்னா யாரும் போக முடியாது. ஆமா, அதுதான் நடந்திருக்கு. இப்போ அவனும் பெரிய லேட்டா போனது விஜய் காரணம் கிடையாது, பெரிய கூட்டம்னு சொல்லவும் முடியாது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, விஜய் அரசியலுக்கு வரட்டும், அது அவருடைய அடிப்படை உரிமை. அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அரசியலுக்கு வரணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கிட்டத்தட்ட சினிமா நடிகர் வந்து கேரவன்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி வந்துட்டு 15 நிமிஷம் மேல நின்றுட்டு இதை பண்ணாருங்களா அதை பண்ணாங்க கேட்டு மறுபடியும் உள்ள போயிட்டீங்க. எல்லாரும் அப்படிதானே சார் பண்றாங்க. இது இல்ல அரசியல், இது இல்ல அரசியல். சரி, எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சார பேருந்துல தான் வராரு, இடமா போய் ஓபனா நின்று தான் பேசுறாரு. நல்லா கவனிங்க. நான் வந்து இப்ப நான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவே இல்லை. நான் என்ன சொல்றேன், எல்லா தலைவர்களுமே அப்படிதான் பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு இவர் வந்து எந்த பிரச்சனையை அடிப்படையா வச்சு இந்த தமிழ்நாட்டில் நிலைமை இப்படி இருக்கு, அதை நம்ம மாற்றணும். என்ன, நீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை நான் வச்சிருக்கேன், 73 பக்கம், சரி, 505 வாக்குறுதிகள். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை பண்ணாங்களா, அதை பண்ணாங்க, நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க சொன்னீங்களா? இல்ல, அந்த மாவட்டத்துல கோழி பண்ணைக்கு நிறைய மண்டபம் அமைக்கப்படும், அமைக்கல. கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒண்ணு இருக்குங்க. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒருங்கிணைத்து இன்னைக்கு வந்து 1 கோடி முட்டை விட்டுச்சுன்னா அந்த 1 கோடி முட்டையை சேமித்து, நல்ல கவனி, அரசாங்கத்தோட ஏஜென்சி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேமித்து அதை ஆன்லைன்ல டிமாண்டை வாங்கி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது அங்க அந்த தொழில் மட்டும் இல்ல, நல்லா கவனிங்க. இன்னைக்கு வந்து ட்ரம்ப் போட்ட 50% வரையில பாதிப்புக்குள்ளான மாவட்டங்கள்ல அதுவும் ஒண்ணு. அங்க கைத்தறி இருக்கு, நெசவு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த பெட்ஷீட் பண்றது, அதே மாதிரி லாரி பாடி பில்டிங்,
அது வந்து மேஜர் தொழில் அங்க. நீங்க எந்த பஸ் அதெல்லாம் அவரும் பேசினார், அவரும் சொன்னாரு. அதை பற்றிலாம் அந்த பிரச்சனைகளை பற்றி பேசல. நல்லா கவனிங்க, நீ வேணா போட்டு பாருங்க. அடிப்படையில் அங்கே என்ன இப்போ ஏற்பட்டிருக்குன்னா, கிட்டத்தட்ட எப்படி நம்முடைய கோவை பாதிக்கப்பட்டதோ, எப்படி திருப்பூர் பாதிக்கப்பட்டதோ, அதே மாதிரி இன்னைக்கு ஈரோடும் கரூரும் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. கரூரும் இதே மாதிரி ஒரு இடம் தான். அப்போ நீங்க அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இன்னைக்கு அந்த தொழில் வந்து தினமும் பணம் புழங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு பணப்புழக்கமே இல்லாத சூழ்நிலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அது தமிழ்நாடு காரணமா, ஒரு உண்மையான காரணமா? ஒரு பிரச்சனைக்கு உண்மையான காரணம் என்னங்கிறது சரியா பேசலன்றீங்க. அது ஒண்ணு. அதுபோல் நீங்க ஒரு தேர்தலுக்கு அதை பண்ணீங்களா, அதை பண்ண நாங்க இப்ப கேட்கிறேன், உலகத்திலே எந்த நாடும் செய்யாத ஒண்ணுங்க தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணிருக்காங்க தெரியுங்களா? இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத தமிழ்நாடு பண்ணியிருக்காங்கல்ல காலை உணவு திட்டம். எந்த நாட்டில் இப்பதான் வந்து பிரிட்டன்ல லேபர் பார்ட்டி வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாங்க இப்போ எலெக்ஷன்ல. பல நாடுகள்ல ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல கூட அதெல்லாம் பண்ணல. ஆனா தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்து 20 லட்சம் குழந்தைங்களுக்கு மேல இல்ல சார், மக்களுக்கு தேவையான மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா திட்டங்களை கொண்டு வரதுங்கிறது அரசினுடைய கடமை. அது அவங்க பண்ணிருக்காங்க. சில விஷயங்கள் சொன்னது செய்யாம இருக்காங்களா, அதுதானே கேள்வியா வரும். நீ சொன்னது செய்யாம இருக்காங்கிறத அவங்களே சொல்றாங்க. நாங்க 505 வாக்குறுதி கொடுத்தோம், 364 நிறைவேற்றி இருக்கிறோம், 31 மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் 40-50 செய்யாம இருக்கிறோம், அதையும் நாங்க பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா, அதாவது மருத்துவம் தலை சிறந்த மாநிலம் கேரளாவும் தமிழ்நாடு தாங்க. இந்தியாவில் டாக்டர்ஸ், இந்தியா முழுவதும் டாக்டர்ஸ் வந்து 1000 பேத்துக்கு ஒரு டாக்டர் தான். ஆமா, தமிழ்நாட்டில் வந்து 1000 பேத்துக்கு 4 டாக்டர். எங்கேயாவது இருக்கான்னு கேளுங்க. அதே மாதிரி வந்து பர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், குடிநீர், அதே மாதிரி கிரைம். அவர் வந்து போற போக்கில் சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒரு தலைவராக இருக்கீங்க. இந்தியாவிலேயே கிரைம், பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக நடக்கிற மாநிலம் ராஜஸ்தான், பாஜக ஆளுகிற மாநிலம். நீங்க தமிழ்நாடு வந்து சொல்றீங்க. தமிழ்நாட்டில் அதிக பெண்கள் வேலைக்கு போறாங்க. இந்திய நாட்டினுடைய சராசரி 28-30 இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய சராசரி பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் 45%. நீங்க அங்க வந்து என்ன சொல்றீங்க, பெண்களுக்கு ஆபத்துன்னு. பெண்களுக்கு ஆபத்தா இருக்குன்னா ராஜஸ்தான சொல்லணும், நீங்க உத்தரப்பிரதேசம் சொல்லணும், நீங்க பீகார சொல்லணும். ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இப்ப நம்ம தமிழ்நாடு இல்ல நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க அதை நீங்க கம்பேரிட்டிவா தான் நாங்க பார்க்கணும். அப்ப எப்படி தமிழ்நாட்டில் வந்து 45% வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க? இன்னைக்கு வந்து இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லைங்க, படிக்கிறதும் அதிகமாக இருக்கிறது எந்த மாநிலம்? பெண்கள் அதிகமாக படிக்கிற மாநிலம் எது? நம்ம மாநிலம் தான். உயர்கல்விக்கு போகிற பெண்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் எது? தமிழ்நாடு தான். அப்போது மருத்துவம், அதே மாதிரி சாலையில்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான சாலை 2,71,000 கிலோமீட்டர். அதில் கிராமப்புறத்தில் இருக்கிற சாலைகள் மட்டுமே 1,38,000 கிலோமீட்டருக்கு இருக்குது. இந்த சாலைகளில் வந்து புதுப்பிச்சுட்டே இருக்காங்க. இப்போ போன மாதம் கூட 3,500 கோடி செலவு பண்ணி மறுபடியும் கிராமப்புற சாலைகளை புதுப்பிக்கிறாங்க. இது போதுமான என்ன கேட்டால் நான் போதான்னு தான் நானும் சொல்லுவேன். ஆனால் அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதா இல்லையா அதுதான் நீங்கள் பார்க்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து அதை சொன்னார்களே செய்தார்களா, இவங்க வந்து சில விஷய வாக்குறுதிகள் செய்யாமலும் இருக்கிறார்கள், அதையும் நம்ம பேசுவோம், அதுக்கு என்ன காரணம்னு பேசுவோம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மேலே ஏறி நின்றுட்டு கொஞ்ச நேரம் அதை செய்தீர்களா 15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வரட்டுமா வர்றோம் அப்படின்ட்டு போறதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? எந்த தாக்கமும் ஏற்படுத்தாதுங்க. 3 நாளைக்கு முன்னாடி நீ இந்த இதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். 3 நாளைக்கு முன்னாடி தனுஷ் வந்து இட்லி கடை சினிமாவுக்காக ப்ரமோஷனுக்காக கோயம்புத்தூர் போனார். போய் ரீச் ஆக முடிஞ்சா பாத்தீங்களா அந்த கூட்டத்தை? ஏர்போர்ட்ல இருந்து அந்த கூட்டம் நடக்கிற அந்த இடம் வரையில யாரும் போக முடியல. சத்யராஜ் என்ன இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு அவரே பேட்டிலேயே சொல்றாரு, இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு. அப்ப தனுஷ்க்கு வந்தெல்லாம் ஓட்டு போட வந்தவங்களா? அதெல்லாம் கிடையாது. சினிமா கவர்ச்சி என்பது தமிழ்நாட்டில், அது குறிப்பா தென் மாநிலங்கள்ல இருக்கு, அது இருக்கும் கவர்ச்சி. எந்த நடிகர் போனாலும் நடிகை போனாலும் போவாங்க. இப்போ அண்மையில வந்து ஒரு நடிகை கூட போனாங்க, ஒரு நகைக்கடைக்கு போனாங்க, புடவை கடைக்கு போனாங்க. அங்கெல்லாம் என்ன மாதிரி கூட்டம், அதே மாவட்டங்கள்ல பயங்கரமா கூட்டங்கள்லாம் இருந்தது. அதனால அதெல்லாம் வாக்கா மாறாது, இது ரசிகர் கூட்டம் மட்டுமே. சரி, ஓகே, பேசுவோம். துரைபாண்டியன் சார், உங்களுடைய சுருக்கமா நம்ம பிரேக் பண்ணி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து இப்போ புரட்டாசி சனிக்கிழமை, சரி எல்லாரும் சனிக்கிழமை விரதம் இருக்கிற மாதிரி ஒரு சனிக்கிழமை 15 நிமிஷம் போய் பேசிட்டு வர்றதுக்கு இருக்கு பாருங்க. அது வந்து அது பிரச்சனைகளை என்னன்னே தெரியாமையும் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு இப்போ அண்மையில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அகில இந்திய அளவில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா முர்மு கூப்பிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சிவதாஸ் மீனா, அவர் தான் குடிநீருக்கு பொறுப்பாளர், அவர் கூப்பிட்டு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. என்ன தெரியுங்களா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் 1,24,00,000 வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. அது வந்து இப்போ 69 லட்சம் இந்த அரசாங்கம் தான் கொடுத்துருக்கு.
அந்த அதுக்காக திமுக பாஜக மறைமுக கூட்டணி அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டார். திமுக பாஜக கனெக்ஷன் என்னங்க, வாட்டர் கனெக்ஷன் என்ன, வாட்டபிள் வாட்டர் கொடுக்கறதுக்கு தானே கனெக்ஷன் ஒண்ணு. அடுத்து என்ன விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் கலைஞர் கருணாநிதிக்கு வராத கூட்டமா? அவசர காலத்துல அவர் கூட்டத்தை நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓட்டம் மாறிச்சுல, ஓட்டம் மாறலையே. எப்ப மாறிச்சு? 80க்கு அப்புறம் 86க்கு அப்புறம் தான். அதாவது 1976ல அவசர நிலை வந்ததுக்கு அப்புறம் 75ல வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஆட்சி 76ல கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு போட்ட கூட்டம் இருக்கு பாருங்க, இது மாதிரிலாம் இல்ல, பயங்கரமான கூட்டம். ஆனா அது எதுவும் ஓட்டா வரல. அதனால கூட்டம் வேற, ஓட்டு வேற. கூட்டத்தை நம்ம விட்டுருவோம். அதாவது ஒரு விஷயத்தை வந்து எழுதி கொடுக்குறவங்க சரியா எழுதி கொடுக்கலன்னு எனக்கு தெரியுது. விஜய்க்கு வந்து எழுதி, ஏன்னா அவர் கதை வசனம் எழுதி பார்த்து படிச்சு தான் பழக்கம். சீமானம் வந்து அவரே கதையும் எழுதுவாரு, வசனமும் எழுதுவாரு, அதனால நிறைய பேசுவாரு. இவருக்கு என்ன பிரச்சனைனா, எழுதி கொடுக்குறவங்க சரியா எழுதி கொடுக்கல போல இருக்கு. அதனால துண்டு துண்டா நீங்க பேசுனதை கவனிச்சிங்களா, கையில வச்சுக்கிட்டு கீழே வச்சுக்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இங்கிட்டு பாட்டு துண்டு துண்டா. அதனால விஷயங்களை பேசும்போது கரெக்டா புரிஞ்சுட்டு பேசணும். இந்தியாவில் மிகச்சிறந்த மாநிலம் தண்ணீர் கொடுக்குற மாநிலத்திலும் தமிழ்நாடு தான். முன்னாடி நான் வேலையை பத்தி சொன்னேன், பெண்களை பத்தியும் சொன்னேன். இதுவும் அதெல்லாம் என்னன்னு புரிதலே இல்லாம ஒரு பேசுறாரு. அவர் கேட்டதுல ஒரு நியாயமான கேள்வி, எப்படி கொடுப்பீங்கிறத பத்தி ஒரு மாற்று திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா, அதை சொல்லுங்க. அதை பற்றி சொல்லாம ஒரு அரசாங்கம் 505 வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா இந்த திட்டத்தை பண்ணல, அந்த திட்டத்தை பண்ணல, பண்ணியா ஜெயலலிதா பணியில ஒரு கேள்வியை கேட்டு ஒரு வர்றாரு. இது வந்து அதாவது ஒரு தலைவராக பரிணமிப்பதற்கான வாய்ப்பே இல்லாம சின்ன பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார். சொன்னதோட தொடர்ந்து தான் நான் சொல்றேன். உதாரணமா இப்ப ஜிஎஸ்டி 22ஆம் தேதியில இருந்து அமல்படுத்துறாங்க. ஓகே, நல்லா கவனிங்க. இந்திய நாட்டோட பிரதமர் சுதந்திர தினத்தன்னைக்கு அறிவிச்சார் 22ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும். அதுவும் என்னன்னா நவராத்திரி தொடங்குற அன்னைக்குன்னு அதை லிங்க் பண்ணாரு. இந்த ஜிஎஸ்டினால யாருக்கு இப்ப என்ன கஷ்டம்னு யாராவது யோசிச்சோமா? மாநிலங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதை பாராட்ட வேண்டியது யாருன்னா மாநிலங்களை தான். ஆனா பிரதமர் சொல்றார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இது வந்து இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த நோட் புத்தகத்துக்கு உள்ள இருக்க பேப்பர், இது ஃப்ரீ ஃப்ரம் ஜிஎஸ்டி. இதுக்கு ஜிஎஸ்டி இல்லை. ஆனா இந்த அட்டை போட்டோன்னா 18%. இந்த ரைட்டிங் பேட் எழுதுற இந்த பேட் வந்து இந்த அட்டை இல்லாம வருமா? இதுக்கு ஏற்கனவே இன்புட் டேக்ஸ் கட்டணும். அது ஒண்ணு. அரிசி கோதுமை ரெண்டு எடுத்துங்க. அரிசியும் கோதுமையும் பாக்கெட்ல வாங்கினீங்கன்னா 5% ஜிஎஸ்டி. ஆனா அரிசியில செஞ்சு விற்கிற இட்லி மாவுக்கு ஜிஎஸ்டி. இல்ல எப்படி இதெல்லாம் விஜய்க்கு யாராவது சொல்லி கொடுங்க. சூரிய பிரகாஷ் மாதிரி இருக்கவங்களா போய் சொல்லி கொடுங்க. ஆனா கோதுமையில சாப்பிடுற பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்கும் வரி விலக்கு. ஆனா அரிசியில இருந்து உற்பத்தி ஆகிற மாவுக்கு வந்து டாக்ஸ். சரி கேப்போம் சார். உதாரணம் இதெல்லாம் அவர் எப்படி தெரியாம இருக்காரு? அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்து பல ஆயிரம் 52,000 கோடி கொடுக்கணுங்க. போன வருஷம் 50,000 கோடி தான் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டை பத்தி பேசணும்னா இதெல்லாம் சேர்த்து தான் பேசணும். இந்த பட்ஜெட்ல 25-26ல 56,000 கோடி கொடுக்கணும். இப்ப பெரிய வெட்டு வரப்போகுது. எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சொல்லல, இந்திய நாடு முழுவதும் இருக்கிற மாநில அரசாங்கத்துக்கு இன்னைக்கு பட்ஜெட்ல துண்டு விட போகிறது. அவங்களுடைய நிதி ஆதாரம் என்ன? மத்திய அரசாங்கம் என்ன வேணாலும் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். வேற வழியில பணமே இல்லைன்னா நோட் அடிச்சுக்கலாம். ஆனா மாநிலத்துக்கு என்ன உரிமை இருக்கு? ரொம்ப சுருக்கமா ஒரு வரியில வர்ற கூட்டம் என்பது ஒரு சினிமா நடிகரை பார்க்க வருகிற கூட்டம். அது வாக்குகளாக மாறாது. நீங்க கேட்ட கேள்வியோட சேர்த்து அதுக்கு சுருக்கமான அதே கரூர்ல கைத்தறி நெசவு தொழில் இன்னைக்கு வந்து ட்ரம்போட 50% வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி அங்க பேசி இருக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் அவர் பேச மாட்டார்.